ஓம் நமச்சிவாய நமக. வணக்கம் நேயர்களே, இது ஆஸ்ட்ரோ சந்தோஷ். உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி டிவி வழங்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் செவ்வாய்க்கிழமை முருகன் பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பரிகாரம் செஞ்சால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், சிலருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீடு அமையலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு வீட்டை முடிக்கவே முடியல, கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறேன். சிலருக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு நோய் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கடன் வாங்கி தான் வாழ்க்கையே நடத்தணுங்கிற இருக்கும். சிலருக்கு பாருங்கள், எதிரிகள் தொல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நமக்கு எதிரிகள் முட்டுக்கட்டையாகவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத முறையாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். முருகன் அருளால் செவ்வாய்க்கிழமை ஆனால், அதாவது செவ்வாயுடைய அதிபதி முருகன். செவ்வாய்க்கிழமை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செவ்வரளி மாலை, நெய் தீபம், அடுத்தது சிகப்பு கலரில் ஒரு வஸ்திரம். அது எதுக்கு அப்படின்னா, சிகப்பு கலர் வஸ்திரம் செவ்வாய்க்கு, நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு, சரிங்களா, அவருக்கு போடணும். செவ்வரளி மாலை முருகனுக்கும், நெய் விளக்கு கோயிலில் போடணும், அல்லது நல்லெண்ணெய் விளக்கும் போடலாம். இந்த மாதிரி 9 வாரம் செய்யணும். குறைஞ்சது 9 வாரம் செய்யும்போது உங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகள் நிறைவேறிடுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா, அடுத்தது பெரிய கோரிக்கை 108 வாரங்கள் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா, அப்போ தான் உங்களுடைய பெரிய கோரிக்கை நிறைவேறும். ஏன்னா சின்ன கோரிக்கைக்கு 9 வாரம் போதும். இப்போ வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? வீடு கட்டுறது மிகப்பெரிய விஷயம். அதனால் 108 வாரம் நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கும்போது, அந்த 108 வாரம் முடிகிறதுக்குள்ளே உங்களை கோரிக்கையை முருகன் அவர்களால் நிறைவேற்றி வைப்பார். இதை எந்த நேரத்தில் செஞ்சால் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையில் 6 to 7 செய்யலாம், இல்லை மதியத்தில் 1 to 2 செய்யலாம், இல்லை அப்படின்னா இரவு 8 மணிக்கு செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் செவ்வாய்க்கு உகந்த நேரங்கள். இதெல்லாம் செவ்வாயுடைய ஓரை. இந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக பாருங்கள், இந்த வீடு விஷயமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பழனிக்கு ஒரு டைம் போகணும். செவ்வாய்க்கிழமைனாலாம் போயிட்டு இதே மாதிரி அவருக்கு பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு தடவை போனீங்கன்னா போதும். போய் அவருடைய வேண்டுதலை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலையே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஸோ மக்களே, ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.